அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைகள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்கணும். இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ஒரு 40 டேஸ் 30 to 40 டேஸில் நீட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங். 2 கேட்டகரி ஆஃப் கவுன்சிலிங் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கொடுக்கக்கூடிய 15% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சீட்ஸு ப்ளஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ப்ளஸ் டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் எய்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி கல்லூரிக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங் நடக்குங்க. ஸ்டேட் கோட்டா மீதி இருக்கிற 85% சீட்ஸு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா அரசு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். அண்டர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இங்கே வர கல்லூரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வருங்க. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 2 விதமான அப்ளிகேஷன் போடணும். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன். கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற இடங்கள், ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், இந்த 2க்கு சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன். இது ரிசர்வேஷன் படி, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி நமக்கு ஃபில் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி படி ஃபில் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது அது ஜெனரல் மேனேஜ்மெண்ட், மைனாரிட்டி கேட்டகரி மேனேஜ்மெண்ட், அது தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாளி மைனாரிட்டி, தென் என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, இதெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன். ஸோ 2 விதமான அப்ளிகேஷன் போடணுங்க. இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு தமிழ்நாட்டில் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு 12 டேஸ் 15 டேஸ் சம்டைம்ஸ் 10 டேஸ் இந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீட் சம்மந்தமாக, எம்பிபிஎஸ் அட்மிஷன் சம்மந்தமாக, பிடிஎஸ் அட்மிஷன் சம்மந்தமாக கம்ப்ளீட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணுனாலும் அப்ரோச் பண்ணலாம். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணால் நாங்கள் அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோன் நம்பர் 9363443685. ஈவினிங் 6 PM மேலே கால் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர், முன்கூட்டியே நீங்கள் இதெல்லாம் தயார்படுத்திக்கிங்க. கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 24/7/24 சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி இந்த வருஷம் முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஸோ இன் வியூ ஆஃப் ஆன்டிசிபேட்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ் யூஜி மெடிக்கல் பிடிஎஸ் சம்மந்தமாக என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்லியிருந்தாங்க. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கீப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க? நீட் யூஜி அட்மிட் கார்டு. நீட் யூஜி அட்மிட் கார்டு நமக்கு வரும். இப்போ இந்த நீட் யூஜி அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு. இதை யூஸ்ஃபுல்லாக குழந்தைகள் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, நீட் அட்மிட் கார்டை எக்ஸாமினேஷன் ஹாலில் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் காப்பி வச்சுக்கிறது இல்லை. நீட் அட்மிட் கார்டை ஸ்கேன் பண்ணி மெயிலில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது அதையும் மெயிலில் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறோம். இது நிறைய குழந்தைகள் தவறு பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் நீட் அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். கிளாஸ் 10th மார்க் சைட், கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் போத் சைட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். நிறைய தவறு பண்ணுவாங்க, ஒரு சைடு மட்டும் பண்ணி வச்சுருவாங்க. கிளாஸ் 11th மார்க் ஷீட் இருக்கிறவங்க, ஸ்டேட் போர்டில் இருக்கும், சிபிஎஸ்சியில் இருக்காது, இருக்கிறவங்க போத் சைட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். கிளாஸ் 12 ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் போத் சைட்ஸ் எல்லாமே, மார்க் ஷீட் டிசி இதெல்லாமே போத் சைட்ஸ் இருந்ததுன்னா போத் சைட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன் ஃப்ரம் த ஹெச்எஸ்சி ஸ்கூல், கடைசியாக படித்த ஸ்கூலோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்கள் காலேஜில் 1 year டிஸ்கண்டினியூ பண்ணினா அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி 6th, 12th ஸ்டாண்டர்ட் இந்த கம்ப்ளீட்லி இந்த தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கேண்டிடேட் கம்ப்ளீட்லி ஸ்டடி. இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ, இப்போ ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு போனஃபைடை வாங்கி வச்சுக்கணும். இல்லை சார் நான் 6th to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 11th 12th ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 2 இடத்துலையும் போனஃபைடை வாங்கி வச்சுக்கணும். இல்லை நான் 3 இடத்துல படிச்சிருக்கேன் சார், 6th to 8th வரைக்கும், 8th to 10th, தென் 11th 12th, இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது, புதுசாக வாங்க வேண்டியது இல்லை. ஒருவேளை இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை வாங்கி வைக்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுடுங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன்ல போறீங்க, கவர்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு சில கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஸோ நேட்டிவிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயரே வாங்கி வச்சிருக்கா சார், போதுமானது, புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் போகிறக்கும் தேவைப்படும், மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டி கோட்டாக்கும் தேவைப்படும். பட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நேட்டிவிட்டி வேண்டியதில்லை, என்ஆர்ஐ கோட்டாக்கு நேட்டிவிட்டி வேண்டியதில்லை, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாக்கு நேட்டிவிட்டி வேண்டியதில்லைங்க. பட் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸில் போகிற மாதிரி இருந்தாலும், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் போகிற மாதிரி இருந்தாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன். அப்போ பேரண்டோட டாக்குமெண்ட் தேவை என்னன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஒரு சில இயர்ல பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸா பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி, ஏதாவது ஒரு பேரண்ட் அப்பாவோ அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அப்போ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். பிசியா இருந்தா பிசி, எம்பிசியா இருந்தா எம்பிசி. அப்போ பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பழைய சர்டிஃபிகேட் இருக்கு சார், கார்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், எங்களுக்கு பழைய ஓல்டு மாடல கார்டு கொடுத்தாங்க, போதுமானது, புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பழசு இருந்தாலே போதுமானது, புதுசாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் அலைய வேண்டியதில்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் இது சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம், இதை சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்டாக இருந்தால் கரண்ட்ல படிக்கும்போது இஎம்ஐசி நம்பரை வச்சு எடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இயருக்கு சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருந்து வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் சீஃப் சிஇஓ இருந்து வாங்கணும். இது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரீவியஸ் இயர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கணுங்க. இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் இதுக்கு தேவைப்படும்னா நீங்க டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்றீங்க, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 7. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் குறைவா இருக்கு, பேரண்ட்ஸோட இன்கம் 2.5 lakhsக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதுக்காக தேவைப்படும். மற்றவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. பட் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்படும். அது பிசி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க, எம்பிசி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க, எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணா இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். நீங்க வாங்கி வச்சுட்டா தவறு கிடையாது. அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளைன் ஃப்ரம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. லாஸ்ட் டைம் கேட்கல, இது யாருக்கு தேவைப்படும்னா எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா வேண்டியதில்லை, சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருந்தா வேண்டியதில்லை, ஐஎஸ்சிஇ போர்டில் படிச்சிருந்தா வேண்டியதில்லை. 11th 12th இந்த 3 போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலிருந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை. மற்ற போர்டில் படிச்சிருந்தா, வேற ஸ்டேட்ல படிச்சிருக்கீங்க, ஆந்திராவில் போய் படிச்சிருக்கீங்க 11th 12th, கேரளாவில் படிச்சிருக்கீங்க 11th 12th, அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அட்மிஷன் அப்போ கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் அப்ளிகேஷன் அப்போ போட்டாங்க, பட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, நீங்க தெலுங்கு மைனாரிட்டியில போறீங்க, மலையாள மைனாரிட்டி போறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அது பனிமலர் மெடிக்கல் காலேஜ், மோதா மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜஸ்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுங்க. இந்த கேண்டிடேட் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், என்ஆர்ஐல போறீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபைனான்சியல் சப்போர்ட் ரிசீவ்டு பை த இந்தியன் எம்பசி ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி அண்டர் த சீல் அண்ட் ஓசிஐ கார்டு ஆர் ஓசிஐ கார்டு. நீங்க என்ஆர்ஐ கோட்டால உங்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கண்ட்ரியில எம்பசியிலிருந்து சர்டிபிகேட் வாங்கணும். அதுலயே உங்க பையனா பொண்ணான்னு போட்டுருவாங்க. ஒருவேளை ஸ்பான்சர் பண்றாங்க, அது பிளட் ரிலேஷன், இப்போ அக்கா பையனுக்கு ஸ்பான்சர் பண்றேன், தம்பி பையனுக்கு ஸ்பான்சர் பண்றேன், அண்ணன் பையனுக்கு ஸ்பான்சர், அந்த மாதிரி பிளட் ரிலேஷன், க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்து பிளட் ரிலேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க அதே மாதிரி எம்பசி சர்டிஃபிகேட் வேணுங்க. தென் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் த என்ஆர்ஐ ஃபைனான்சியல் சப்போர்ட்டர் அண்ட் த கேண்டிடேட், அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார்ட்ட வாங்கணும். இப்போ நீங்க சப்போர்ட்டிங், அது நீங்க ஃபினான்சியலா நீங்க என்ன பண்றீங்க, ஃபினான்சியல் சப்போர்ட்டர், அதாவது என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்றவங்க என்ன பண்ணணும்னா என்ன ரிலேஷன், அப்போ அவங்களுக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத தாசில்தார் வந்து ரிலேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இது கரெக்டாக லாஸ்ட் டைம் பார்த்தாங்க. டைரக்டா அது பையனுக்கோ பொண்ணுன்னா உங்களுக்கு ஆர்டர் எம்பசிலேயே போட்டுருவாங்க. அடுத்தது என்ஆர்இ பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் கேட்பாங்க. இது போக ஒரு சில டாக்குமெண்ட் அனெக்சர்ல இருக்கு, அது கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் இஸ்யூட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கேண்டிடேட் அட் டஸ் நாட் இண்டிகேட் த அனௌன்ஸ்மெண்ட் கவுன்சில். இது வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நீங்க கடைசி நேரத்தில் அறிபறியா ரெடி பண்றதுக்கு முன்னாடி முன்கூட்டியே பண்ணிக்கங்க. யூஜி அட்மிட் கார்டை சேஃபாக கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு, வந்ததுக்கப்புறம் கிளாஸ் 10, கிளாஸ் 12, கிளாஸ் 11th, டிசி, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி 6 to 12, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனோஃபைட் சர்டிஃபிகேட். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஇஓட்ட இருந்து வாங்கணும். அதே மாதிரி என்ஆர்ஐ இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும், சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும், ஐசிஎஸ்சியில் படிச்ச 11th 12th படிச்சிருந்தா வேண்டியது இல்லை. அடுத்தது என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருப்போம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.